வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டுடைய சிஎம் தளபதி விஜய் அவர்களுடைய கடைசி படமான ஜனநாயகன் படம் ஜூலை 23ஆம் தேதி ரிலீஸ் ஆகி வெற்றிகரமா ஓடிட்டு அப்படின்னு சொல்லலாம். அந்த படம் ரிலீஸ் ஆன உடனே நிறைய மிக்சர் ரிவ்யூஸ் இந்த படத்துக்கு வந்தது. அதனால கொஞ்சம் டிக்கெட்லாம் முன்ன பின்ன இருந்தது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து இந்த படம் வசூல் வந்து குவிச்சிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த படம் வெளியாகி ஒரு 6 நாளை கடந்தும் அந்த படம் மிகப்பெரிய வசூலை வந்து ஈட்டிட்டு இருக்குது. வேர்ல்டு வைடா அந்த படம் 300 கோடி தாண்டி வசூலிச்சிருக்கு. தமிழ்நாட்டில் மட்டும் இந்த படம் 100 கோடி தாண்டி வசூலிச்சிருக்குது. தமிழ்நாட்டில் மட்டும் இந்த படம் ஒரு 100 கோடி தாண்டி வசூலிச்சிருக்கிறது மிகப்பெரிய ஒரு செய்தியா பார்க்கப்படுது. தளபதி விஜய்க்கு மட்டுமே இது ஒரே ஒரு விஷயமா இருக்கு. தளபதியினுடைய 9 படங்கள் 100 கோடி தாண்டி வசூலிச்சிருக்கிறது மிகப்பெரிய ஒரு அளவுல பார்க்கப்படுது. இது வரைக்கும் வேற எந்த நடிகரும் தமிழ் நடிகர் செய்யாத சாதனையை தளபதி விஜய் அவர்கள் செஞ்சிருக்கிறாருன்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்லிட்டு வராங்க. இந்த படமும் ஒரு 500 கோடியை வசூலிக்குமான்றதை நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா அடுத்த நாட்கள்ல வேற படங்கள்லாம் வருது. ஹாலிவுட்ல ஸ்பைடர்மேன்லாம் வருது. ஸோ தொடர்ந்து இந்த படம் ஓடி ஒரு 500 கோடி வசூலிக்குமா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இன்னைக்கு